அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாட்டுப்புற கதைகள் கேட்கலாம் வாங்க. ஒரு ஊர்ல கோமதின்னு வயசான அம்மா இருந்தாங்க. அவங்க ரொம்ப நல்லவங்க. அவங்களுக்கு பரந்தாமன்னு ஒரே மகன். கோமதியோட பக்கத்து வீட்டு அம்மா கொடுமைக்காரி. அவ தன் மருமகளை ரொம்ப பாடாப்படுத்துவா. கேட்டா அப்பதான் மருமகளுக்கு நம்ம கிட்ட பயம் இருக்கும், சொல்றபடி கேட்பான்னு சொல்லுவா. கோமதியோ, எனக்கு வர்ற மருமகளை நான் என் மகளை போல பார்த்துப்பேன், அவளை அன்பா நடத்துவேன்னு சொல்வா. பரந்தாமனுக்கு திருமணம் ஆச்சு. அவன் மனைவி விஜயா சரியான வாயாடி. கோமதி தன் மருமகளை கூப்பிட்டு, வாமா உனக்கு தலை சீவி பின்னி விடுகிறேன்னு சொல்றா. விஜயாவின் தலைமுடி அவிழ்க்கும்போது அதில் இருந்து ஒரு சின்ன கத்தி விழுது. கோமதியும் ஆச்சரியத்தோட, என்னம்மா எதுக்கு தலையில கத்திய வச்சிருக்குன்னு கேட்க, அதுக்கு அந்த வாயாடி, நீங்க என்னை அதட்டி வேலை வாங்க நினைச்சா உங்க நாக்கு அறுக்கத்தான்னு சொல்றா. அந்த மாமியாளுக்கு எப்படி இருக்கும்? தான் அன்பா நடக்க நினைச்சோம், உலகம் நம்ம புரிஞ்சுக்கலையேன்னு ரொம்ப நொந்து போறா. பாவம். வெளியில யார்கிட்ட சொன்னாலும் அவமானம். மருமக கிட்ட சண்டை போட மாட்டேன்னு சொல்லியிருக்காளே, என்ன செய்வா கோமதி? உள்ளுக்குள்ளே மருகிறா. மனநோயால உடல் சோர்ந்து படுத்த படுக்கையாரா. அம்மா நிலை கண்ட பரந்தாமனுக்கு எதுவும் புரியல. என்ன ஏதுன்னு மெல்ல விசாரிக்கிறான். கோமதிக்கு குறை சொல்ல மனசு வரல. பரந்தாமன்ட்ட, நம்ம வீட்டு தோட்டத்துல ஒரு அறை கட்டி கொடுப்பா, என் கடைசி காலத்தை அங்கு கழிக்கிறேன், வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்றா. பரந்தாமனும் அப்படியே செய்து தருகிறான். கோமதி அதுல தங்கிக்கிறா. ராவெல்லாம் அவளுக்கு தூக்கமே வரல. தன் மனக்குரிய யார்கிட்டயாவது சொல்லாட்டா அவ நெஞ்சு வேகாது போல இருந்தது. மனுஷங்கிட்ட எல்லாட்டி என்ன, இந்த 4 சுவத்துக்கிட்டையாவது சொல்லி ஆத்திக்கலாம்னு நினைக்கிறா. சோறுகளே, என் மருமக கிட்ட எவ்வளவோ அன்பா இருக்க, அவ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கா. ஏதாவது அவளை திட்டினா என் நாட்டை அறுத்துடுவாளாம், இது நியாயமா என்று சொல்லி அழுது புலம்புறா. இதை கேட்ட அந்த 4 சோறுகளும் துக்கம் தாங்காம கீழே விழுந்து நொறுங்கிடுது. தோட்டத்து பக்கம் வந்த மருமக மாமியாரின் புலம்பலை கேட்கிறா. மாமியாரோட நல்ல மனசு புரியாமல் புண்படுத்திட்டுமேன்னு நினைச்சு வருந்துறா. ஓடி போய் மாமியார் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறா. அப்புறம் எல்லோரும் சந்தோஷமா வாழறாங்க.